சொல்ல முடியாத ஒரு நோய் உடம்புல ஏற்பட்டு நிற்கும். அப்போ பயப்படுவீங்க, ஒன்றும் பண்ண முடியல, ஏது பண்ண முடியல அப்படின்னு. இருந்தாலும் அதை கண்டுபிடித்து அதை நல்லது செய்யக்கூடிய மருத்துவர் அமைந்து நல்லாயிடுவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? வரும், அதுக்கப்புறம் காண போயிடும். அவமானப்படுவீங்க. நல்லா கேட்டுங்க. அஷ்டமத்துல குரு வந்து அவமானப்படுவீங்க. ஆனால் உங்களை அவமானப்படுத்தினாங்கல்ல, அவங்க தன் தவறை உணர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான், கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, நான் தான் இவன் மேல வீண் பழி போட்டேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துப்பாங்க. மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நல்லா சொல்ற கேட்டுங்க. உங்களுக்கு அர்த்தாசிரம நடக்குது, உங்களுக்கு அஷ்டம குரு நடக்குது. கண்டிப்பாக நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டும். நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க. வெளியூர் மாறுங்க, வெளிநாடு போங்க. இது கண்டிப்பா செய்யுங்க. இல்ல ரெண்டுமே பண்ண முடியலையா, வீடு தங்காதீங்க. அவ்வளவுதான். சுத்திக்கிட்டே இருங்க. நைட்ல வந்து படுங்க, காலையில எழுந்து போயிடும். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த கஷ்ட காலம் உங்களுக்கு சீக்கிரத்தில் போயிடும், நல்ல காலமா மாறிடும். இதான் பரிகாரம். நஷ்டங்கள் ஏற்படும், அது வந்து சுப நஷ்டமா மாத்திப்பீங்க. தலைக்கு வந்து தலைப்பா இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றக்கூடிய வேகமா பெருத்த நஷ்டம், பெருமையான நஷ்டம், கஷ்டமான நஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதோ நஷ்டம் வந்த சோடு திறமை படிச்சுப்பேன். சின்ன சின்ன நஷ்டம் நம்ம இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். சமாளிக்கக்கூடிய நஷ்டம் நல்லா கேட்டுங்க, இப்படி வந்து சேரும். அடுத்து அவங்க ரெண்டாம் இடத்தை பாக்குறாருல, கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் குடும்பம் அமைஞ்சிருக்கும், ஆனா கொஞ்சம் விலகி போயிருப்பாங்க. வாக்குவாதத்தில் அது கருத்து வேறுபாடு, அது இப்ப சேர்ந்துருவாங்க. குடும்பத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த குருபருடைய பார்வையில் விழும்.